ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். ஆன்ம அனுபூதிக்கான பயணம். எப்படி இறைவன் நம்மை மீண்டும் தன்னிடம் ஈர்க்கிறான்? எல்லா வழிகளிலும் இறைவனை நோக்கிய வழிகளே. ஏனென்றால் இறுதியில் ஆன்மா செல்வதற்கு வேறு எந்த இடமும் இல்லை. அனைத்தும் இறைவனிடமிருந்து வந்தவை. அதனால் அவனிடம் திரும்ப செல்ல வேண்டும். தீயதிலும் கூட மனிதன் மகிழ்ச்சியை தேடுகிறான். லௌகீக மகிழ்ச்சி நிச்சயமாக ஏமாற்றத்திற்கு இட்டு செல்கிறது. ஆனால் ஒளிரும் உலக இன்பங்கள் எனும் கண்ணாடி துண்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக தூர எறிந்துவிட்டு தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்பவர்கள் இறுதியாக உண்மையான மகிழ்ச்சி எனும் வைரத்தை இறைவனிடம் காண்பார்கள். மனநிறைவு இறைவனை தவிர வேறு எதிலிருந்தும் ஒருபோதும் கிடைப்பதில்லை. பரிணாமத்தின் நிர்ணயிக்கப்பட்ட வழியில் வாழ்வின் பல்வேறு வழிகள் உங்களை இறுதியாக இறைவனிடம் கொண்டு செல்வதால் நீங்கள் சுய கட்டுப்பாட்டை பெற்றிருந்தும் சாதாரண பகுத்தறிவு சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து உண்மையான மகிழ்ச்சியை தேட முயற்சி செய்தால் இந்த சராசரி வழியையே தொடர்வது சரிதான். ஆனால் அந்த வழியில் உங்களுக்கு பல பிறவிகள் எடுக்க நேரலாம். நீங்கள் இறைவனை அடைவதை துரிதப்படுத்த மனப்பூர்வமான முயற்சியை மேற்கொள்வது மிகவும் நல்லது. ஞானிகளும் துறவிகளும் அவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து கடின முயற்சிகளையும் அவர்களுக்கு அகத்தூண்டுதல், ஆனந்தத்தின் அகத்தூண்டுதல் கிடைத்தாலன்றி அவர்கள் அவற்றை செய்திருக்க மாட்டார்கள். புலன்கள் சார்ந்த உலகத்தினால் கவரப்படாமல் யோகியானவன் உள்ளார்ந்த ஆன்மாவில் என்றும் புதிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். பரம்பொருளுடனான ஆன்மாவின் தெய்வீக ஐக்கியத்தில் அவன் ஈடுபட்டு அழிக்க முடியாத ஆனந்தத்தை அடைகிறான். பகவத்கீதை அத்தியாயம் 5 ஸ்லோகம் 21. முதலிலும் முடிவிலும் நாம் உள்ளார்ந்து விரும்புவது இறைவனைத்தான் என்ற உண்மையை பற்றிய விழிப்பினை பெறாமலேயே பெரும்பாலான மக்கள் உள்ளனர். உலக மக்கள் தேடுவது ஆகாரத்தை. ஆனால் நீங்கள் முதலாவது இறைவனுடைய அன்பை தேடுங்கள். ஆகாரம் என்பது மக்கள் வேண்டுகிற பூவுலக பொருட்களுக்கான இன்பங்களும் ஆசைகளும். ஆனால் அறிவாளிகளான நீங்கள் முதலில் இறைவனை தேடுங்கள். அப்பொழுது மற்ற எல்லா பொருட்களும் உங்களை நாடி வரும். இடையறாத பிரார்த்தனையின் மூலமாக நீங்கள் தெய்வ தந்தையிடம் ஒரு குழந்தையின் அன்பான கோரிக்கையை போன்றதன் மூலமாக எவ்வாறு உங்கள் வாழ்க்கை மாறுகிறது என நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இறைவனிடம் உரிமை கோருவதற்காக அவனிடமிருந்து மரமுரிமையாக பெற்ற தெய்வீக உரிமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் மற்றும் நீங்கள் அவனுக்கு சொந்தமானதால் அவன் உங்களுக்கு பதிலளிப்பான். நீங்கள் இடைவிடாது அவனை அழைத்தால் உங்களுடைய பக்தி வலையிலிருந்து அவனால் தப்பிக்க முடியாது. உங்கள் பிரார்த்தனையின் ஒளியால் ஆகாயம் கடையப்படும் வரை நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அப்பொழுது நீங்கள் இறைவனை காண்பீர்கள். ஆனால் இறைவன் வரவேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும் வேளையில் நீங்கள் வேறெதையோ நினைத்து கொண்டிருந்தால், அதாவது இறைவனிடமிருந்து எதையோ எதிர்பார்ப்பதால் அவனை விரும்புகிறீர்கள், நீங்கள் அவனை காண மாட்டீர்கள். நீங்கள் இறைவனை தேடும் நோக்கம் நேரடியானதாக இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே எழுப்பும் இறைவனின் தேவை உணர்வின் மூலமாக உங்களுடைய முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். மத மூட நம்பிக்கை கடவுளை பற்றி பயப்படுவதற்கு மக்களுக்கு போதித்திருக்கிறது. நீங்கள் இறைவனை நம்புவதை காட்டிலும் உங்களை அதிகமாக நம்புகிறீர்கள். இருந்தும் இறுதியான கருத்தின்படி மூளையில், இருதயத்தில், உடலின் உயிரணுக்களில் அவனுடைய இருப்பின் நேரடியான உந்தும் சக்தியின்றி உங்களால் சுவாசிக்கவோ அல்லது நடக்கவோ அல்லது அசையவோ முடியாதென்று உங்களுக்கு தெரியும். உணவு, காற்று, சூரிய ஒளி ஆகியவற்றை சார்ந்திருக்க நீங்கள் பழக்கப்பட்டு விட்டதால் இந்த புறப்பொருட்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்றன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்படி நினைப்பது ஒரு மாயை. நீங்கள் இறைவனாகிய ஒரே மகாசக்தியை நேரடியாக சார்ந்திருக்கிறீர்கள். அவன் எல்லாம் வல்லவனாக இருக்கின்ற காரணத்தினால் மதம் மூட நம்பிக்கை கடவுளை பற்றி பயப்படுவதற்கு போதித்திருக்கிறது. உங்களுடைய விண்ணுலக தந்தையோடு நீங்கள் விரும்பும் உறவு அதுவல்ல. நான் உங்களுக்கு நரகத்தி கந்தகத்தி உபதேசத்தை கொடுக்கவில்லை. இறைவன் உங்களுக்கு சொந்தமானவன், அதிக பாசமானவரை விட பாசமானவன், மிகவும் நெருங்கியவரை விட நெருங்கியவன், நாம் அன்பு செலுத்தும் எல்லாவற்றையும் விட அதிக அன்பானவன் என்பதை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். நீங்கள் அவனை அந்த வழியில் கருதினால் மட்டுமே. நீங்கள் ஒரு கையை உயர்த்தினால் உங்களை தூக்கிவிட அவன் 2 கைகளையும் நீட்டுவான். பரம்பொருளின் கரத்தை பற்றி கொள்வதற்கு நீங்கள் இடைவிடாவது முயன்றால் அவன் தவறாமல் வருவான். இறைவன் என்னை மிகப்பெரிய சோதனைகளுக்கு ஆளாக்கி இருக்கிறான். ஆனால் எப்பொழுதெல்லாம் அவன் கைவிட்டு விட்டான் என்று உணர்ந்தேனோ அப்பொழுது என் மகிழ்ச்சியின்மையிலிருந்து என்னை தீவிரமாக ஒழுக்கி எடுத்து விடுவிக்க அவன் வந்தான்.
அடிக்கடி நாம் மனதாபம் அடைகிறோம். ஆனால் ஒருபோதும் நாம் சந்தேகப்படக்கூடாது. அத்துடன் நாம் மனதாபத்தை வெளிப்படுத்தும் பொழுது தெய்வ அன்னை வந்து நம்மை கவனித்துக் கொள்ளும் அளவு அது மிகவும் வலிமையானதாக இருக்க வேண்டும். இறைவன் என்னுடைய உதவிக்கு வருவதை பற்றி கடைசி நிமிடம் வரை என்னிடம் கூற மாட்டான். ஆனால் நிச்சயமாக அவன் தவறாமல் வருகிறான். அவன் எப்பொழுதும் என்னுடன் இருப்பதை நான் காண்கிறேன். ஒருபொழுதும் அவன் என்னை கைவிட்டதில்லை. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்து நீங்கள் அவரிடம் அதிகமாக அன்பு செலுத்தினால் அவன் எப்பொழுதுமே உங்களை நேசித்து வந்துள்ளான் என்பதையும் நீங்கள் தான் அவனை தேடவில்லை என்பதையும் உணர்ந்து கொள்வீர்கள். அதனால் தான் அவன் உங்களை விட்டு விலகி இருந்ததாக நீங்கள் நினைத்தீர்கள். அவன் ஒருபோதும் நம்மிடம் அலட்சியமாக இருப்பதில்லை. நாம் தான் அவனிடம் அலட்சியமாக இருக்கிறோம். இங்கே இந்த தொல்லை மிகுந்த உலகத்திற்கு இறைவன் நம்மை அனுப்பி இருக்கிறான் என்பதை அவன் கருணையோடு புரிந்து கொள்கிறான். ஒரு காசுக்காக விற்கப்பட்ட 2 குருவிகளுக்காக அவன் அக்கறை காட்டுகிறான் என்றால் நமக்காக அவன் எவ்வளவு அதிகமாக அக்கறை காட்டுவான். நம் அன்பை உறுதிப்படுத்திக் கொள்ள மட்டுமே அவன் விரும்புகிறான். அதனால்தான் அவன் நம்முடன் கண்ணாமூச்சி விளையாடுகிறான். இறைவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு. பக்தன் உண்மையில் அவனை விரும்புகிறானா அல்லது வேறு எதையாவது என்று அவனுக்கு நிச்சயமாக தெரியவில்லை. நான் அடிக்கடி அவனிடம் கூறுகிறேன், இறைவா, நீ எவ்வளவு அற்புதமானவன் என்பது மட்டும் அவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் உன்னை நாடுவார்கள். ஆனால் நீ பூக்களிலும் மேகங்களிலும் ஆகாயத்திலும் அல்லவா உன்னை மறைத்து வைத்திருக்கிறாய். இருந்தும் இயற்கையின் அழகையும் அற்புதங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி இறைவனை பற்றி நீங்கள் ஐயமுற முடியும்? அவன் எல்லாவற்றிலும் செயலாற்றுகிறான். அத்துடன் உயிர் சக்தியும் அறிவுத்திறனுமே அவனுடைய கருவிகள். கடலில் கப்பல்கள் வானொலி மூலம் கட்டுப்படுத்தப்பட முடிவது போல நாம் சக்தியின் வானொலி பரப்பு மற்றும் நுண்ணறிவினால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளோம். அவனுடைய உயிரொளி கதிரின்றி நாம் இறந்தவராகிறோம். நம் இருப்பின் மூலமாகி அந்த மகா சக்தியை நாம் ஏன் நாடக்கூடாது? கொடைகளுக்கு பதிலாக கொடை அழைப்பவனையே நாம் ஏன் நாடக்கூடாது? அங்குதான் உண்மையான சுதந்திரம் அடங்கியுள்ளது. அவன் நேரடியாக உங்கள் மூளை உயிரணுக்களினுள்ளும் உங்களுடைய எண்ணங்களினுள்ளும் செயலாற்றி கொண்டிருக்கிறான். நீங்கள் உங்கள் அகத்தை அவனை தொடர்பு கொண்டால் மட்டுமே கைவிடாத ஒரு தெய்வீக நண்பனை, ஒருபோதும் உண்மை தவறாத ஒரு பேரன்பனை நீங்கள் காண்பீர்கள். தனது அன்போடு உங்களை பின்தொடர்வது இறைவன் மட்டுமே. அவன் உங்களுக்குள்ளேயே உங்களை தேடிக்கொண்டிருக்கிறான். நீங்கள் அவனை விருப்பத்தோடு தேடினால், அவனை உங்களுக்குள்ளேயே பின்தொடர்ந்தால் நீங்கள் அவனை காண்பீர்கள். உங்களுடைய சுதந்திர விருப்பத்தை தவறாக உபயோகித்தல் மற்றும் கடந்த கால தவறான செயல்களின் விளைவுகளாகிய உங்களுடைய முன்வினை பயனின் எதிர்ப்பு ஆகியவையின் தெய்வீக இலக்கை நோக்கி உங்களுடைய நடையின் வேகத்தை தடை செய்பவை. படைப்பில் உள்ளார்ந்துள்ள ஈர்ப்பின் விதிமுறை. பழைய மூட நம்பிக்கைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் ஏன் இறைவனை தேட வேண்டும் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நம் இயற்கையின் செயல்முறைகளை பார்க்கும் பொழுது ஏன் என்று நமக்கு தெரியும். ஆகவே நான் இன்றைய தலைப்பு பொருளை முற்றிலும் வித்தியாசமானதாக நிலைப்பாட்டிலிருந்து, அறிவியல் மற்றும் பரதத்துவ நிலைப்பாட்டிலிருந்து விவாதிக்கப் போகிறேன். இறைவனிடமிருந்து இறங்கி வரும் பிரபஞ்சம் மற்றும் பிரபஞ்சம் மீண்டும் இறைவனிடம் மேலெழுதல் ஆகிய இரண்டிற்கும் இடையிலுள்ள அந்த அற்புதமான ஒப்புமையை நீங்கள் காண்பீர்கள். படைப்பில் உள்ளார்ந்து இருப்பது ஈர்ப்பின் விதிமுறையாகும். விண்ணுலக கோள்களும் நட்சத்திரங்களும் புவியீர்ப்பு சக்தியை ஒன்றின் மேல் ஒன்று செலுத்துகின்றன. மனிதர்கள் நல்லவை அல்லது தீயவையின் ஈர்ப்பிற்கு உட்பட்டவர்கள். பலர் மது அல்லது மற்ற பல்வேறு தீய பழக்கங்களுக்கு ஆளாகிறார்கள். மகான்கள் இறை போதையூட்டப்பட்டு இருக்கிறார்கள். 2 பொருட்கள் சுதந்திரமாக நகர்ந்து அவை ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும் பொழுது ஈர்ப்பு சக்தியின் விளைவை காணலாம். இயற்பியலின்படி ஈர்ப்பு என்பது 2 சடப்பொருட்களின் பொருண்மை மாஸ்களுக்கு இடையே இருக்கும் கவர்ச்சியாகும். இதன் காரணமாக இந்த ஒவ்வொரு பொருண்மையும் மற்ற ஒவ்வொரு பொருண்மையையும் நோக்கி ஒரு விசையை செலுத்துகிறது. அந்த விசை பொருண்மைகளின் பெருக்கலுக்கு நேர் விகிதத்திலும் அவற்றிற்கு இடையே உள்ள தூரங்களின் வர்க்கத்திற்கு தலைகீழ் விகிதத்திலும் மாறுபடுகிறது. அதாவது 2 பொருண்மைகளுக்கு இடையே உள்ள தூரம் ஓர் அடியாக இருந்தால் ஈர்ப்பானது ஒப்பீட்டளவில் வலிமையாக இருக்கும். இடையிலுள்ள தூரம் 2 அடியாக அதிகரித்தால் ஈர்ப்பானது 1/4 பங்கு வலிமை கொண்டதாக மட்டுமே இருக்கும். ஈர்ப்பு விசையின் விதிமுறை பொதுவானது. சூரியனிலும் விண்வெளியில் உள்ள எல்லா பொருட்களிலும் உள்ளது போன்றே பூமியிலும் உள்ளது. சூரியன் பூமியையும் மற்ற சூரிய மண்டல கிரகங்களையும் ஈர்த்து அவற்றை தன்னை சுற்றி வரும்படி வைத்திருக்கிறது. பூமி சந்திரனை ஈர்க்கிறது. பூமிக்கு அதன் மேல்தளத்தில் உள்ள பொருட்களின் மீது உள்ள அதே ஈர்ப்பு விசையே பூமிக்கு சந்திரன் மீது உள்ளது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால் சந்திரனின் மீதான பூமியின் ஈர்ப்பின் விளைவு சந்திரனிலிருந்து பூமியின் மையம் வரை உள்ள தூரத்தின்
வர்க்கத்தினால் குறைக்கப்படுகிறது. இரண்டு பொருட்களின் பொருண்மை மற்றும் அவற்றிற்கிடையே உள்ள தூரம் ஈர்ப்பு சக்தியை நிர்ணயிக்கிறது. ஈர்ப்பு விசை ஒரு பக்க இழுப்பல்ல, ஆனால் இரண்டு பொருட்களுக்கிடையே உள்ள இழுப்பு. இந்த ஒப்புமையை பின்பற்றுங்கள். இது ஒரு அழகான ஆன்மீக ஞானத்திற்கு வந்தடையும். உதாரணத்திற்கு, இங்கு இரண்டு பொருட்கள் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஒன்றை இழுக்கிறீர்கள், அது உங்களை நோக்கி வருகிறது. ஆனால் அந்த பொருள் உங்களுடைய இழுப்புக்கு சமமான ஆற்றலோடு உங்களுக்கு எதிர்ப்பக்கமாக இழுத்தால் அங்கு சமநிலை ஏற்படுகிறது. சந்திரன் மைய விளக்கு விசையினால் பூமியிலிருந்து தூரமாக விளக்கப்படுகிறது. ஆனால் சந்திரன் மீதான பூமியின் ஈர்ப்பு சமநிலையை தக்க வைக்கிறது. அதே ஈர்ப்பு விசை முழு பிரபஞ்சத்திற்கும் சமநிலையை அளித்திருப்பது தெளிவாகிறது. அதனால் ஒவ்வொரு பொருளினாலும் மற்ற ஒவ்வொரு பொருளின் மீதும் செலுத்தப்படும் ஈர்ப்பு சக்தியானது ஓர் ஒழுங்கான சமநிலையை வைத்துள்ளது. இல்லையெனில் எல்லா பொருட்களும் எல்லையில்லா விண்வெளியில் தனித்தனியாக பிரிந்து பறந்து விட்டிருக்கும். மாறாக அண்டத்தின் ஈர்ப்பு மட்டும் ஒரே ஒரு செயல்படும் ஆற்றலாக இருந்திருந்தால் எல்லாமே சடப்பொருளின் ஒரு குவியலாக உருகிவிட்டிருக்கும். பிரபஞ்ச படைப்பில் செயல்படும் இறைவனின் ஈர்ப்பு மற்றும் விளக்கு விசைகள். ஒரு பிரம்மாண்ட தொலைநோக்கியில் விண்வெளியின் ஒரு சிறிய பகுதியில் 6000 நட்சத்திரங்கள் புலப்பட்டன. அவை ஆகாயத்தில் சிறு புள்ளிகளைப் போல் தோன்றினாலும் பெரும்பாலானவை சூரியனை விட 100 மடங்கு பெரியவை. சற்றே நினைத்து பாருங்கள், இறைவனுடைய ஒரு கூறில் மட்டுமே இந்த முழு அண்ட சராசரமும் அடங்கியுள்ளது எனில் அவன் எவ்வளவு அளப்பரியவன்! வானத்தில் இந்த கோழிகளுடன் விளையாடி கொண்டு இறைவன் பெரும் வேடிக்கையை அனுபவிக்கிறான் போலும். இறைவன் தன்னிடமிருந்தே தனது படைப்பாற்றல்களை வெளியே செலுத்திய விளக்கு விசையின் மூலமாக படைப்பானது உருவானது. இந்த வெளிச்செல்லும் படைப்பாற்றலினால் இறைவன் நம்மையும் சடப்பொருள் உலகத்தையும் தன்னிடமிருந்து தூர விலக்கி கொண்டிருக்கிறான். இருந்தும் அதே நேரத்தில் அவனிடம் நம்மை திரும்ப ஈர்ப்பதற்காக அதைவிட மிக அதிகமான அவனுடைய ஈர்க்கும் ஆற்றலை அவனது படைப்பில் பதித்து வைத்திருக்கிறான். இறைவன் நம்மை அப்படி ஈர்க்கவில்லையானால் நாம் இவ்வுலகத்தில் முடிவற்ற பிறவிகள் எடுக்க முழுவதுமாக தள்ளப்பட்டிருப்போம். அநேக புராதன கலாச்சாரங்கள் படைப்பின் ஆரம்பத்திற்கு தெய்வங்கள் கீழிறங்கியதையோ அல்லது விண்ணுலக படைப்பாற்றல்களையோ காரணமாக கூறுவதை நாம் இறை மரபு நூல்களை பற்றிய ஆய்விலிருந்து அறிந்து கொள்கிறோம். இந்து நம்பிக்கைப்படி பிரம்மம் நித்திய சுயம்பு பரம்பொருள், மாற்ற முடியாத முழு முதல். தன் உணர்வு நிலையின் ஒரு பகுதியை ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் பூமி ஆகிய நுட்பமான படைப்பு திறனுள்ள அதிர்வுறும் பஞ்சபூதங்களின் வெவ்வேறு விகிதங்களின் வாயிலாக காரண, சூட்சும மற்றும் ஸ்தூல பொருட்களாக உறைவிக்க செய்வதன் மூலம் தானே படைப்பாக விரிவடைகிறது. உலக பேரான்மாவாகிய சிருஷ்டிகர்த்தாவிடமிருந்தே அனைத்து ஆன்மாக்களும் உண்டாகி இருப்பதால் பரம்பொருளினுடைய உணர்வு நிலை சிருஷ்டியில் உள்ளார்ந்துள்ளது. படைப்பை கடந்த என்றும் உள்ள பேரறிவு திறனாகிய இந்த பிரம்மம் தனிப்பட்ட படைக்கும் ஆற்றல் கொண்ட அறிவு திறன்களின் ஒரு பரிணாம தரவரிசையை தோற்றுவிக்கிறது. சடப்பொருள் பரிணாம வளர்ச்சியின் சாங்கிய கோட்பாட்டின்படி நாம் காரணங்களின் ஒரு சங்கிலி தொடரை பின்பற்றி மூல படைப்பாற்றல் கொண்ட அறிவு திறமாகிய எல்லையற்ற சாசுவத ஆதிமூல பேரியற்கை அல்லது மகா பிரகிருதிக்கு திரும்புகிறோம். இந்த தத்துவத்திலிருந்து அல்லது மூல பேரியற்கையிலிருந்து எல்லா உயிரினங்களும் வெளி தோன்றியுள்ளன மற்றும் அதற்குள் அவை திரும்பச் செல்லும். பகவத்கீதை அத்தியாயம் 10 ஸ்லோகம் 8. நானே அனைத்திற்கும் பிறப்பிடம், யாவும் என்னிடத்திலிருந்து விருத்தி அடைகின்றன. இந்த அனுபூதியுடன் ஞானிகள் பிரமைப்படைந்து என்னை வணங்குகிறார்கள். ஒரு கற்ப முடிவில், ஓ அர்ஜுனா, எல்லா உயிரினங்களும் வெளிப்படாத நிலையாகிய என்னுடைய பிரபஞ்ச இயல்புக்கு பிரகிருதிக்கு திரும்புகின்றன. அடுத்த சுழற்சியின் ஆரம்பத்தில் அவர்களை திரும்பவும் தோற்றுவிக்கிறேன். என்னுடைய சொந்த வெளிப்பாடாகிய பிரகிருதியை புதுப்பிப்பதனால் திரும்ப திரும்ப இந்த பெருந்திரளான உயிரினங்களை இயற்கையின் எல்லைக்குட்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட தோற்றுவிக்கிறேன். இந்த ஆதிமூல படைப்பாற்றல் கொண்ட பேரியற்கை படைப்பின் வளர்ச்சியை நிறைவேற்ற அதனுடைய சுய விருப்ப திறனை அருள பெற்றிருக்கிறது. உருமாறவல்ல பேரியற்கை என்ற முறையில் அதன் முதல் வெளிப்பாடு மூல பேரான்மா அல்லது தெய்வம் பிரஜாபதியை கொண்டிருந்தது. பிரஜாபதியிலிருந்து எல்லா தனிப்பட்ட ஆன்மாக்களும் வெளிப்பட்டன. முதல் ஸ்தூல மனிதர்கள் ஸ்வயம்புவ மனு, சிருஷ்டி கர்த்தாவிடமிருந்து பிறந்த மனிதன் மற்றும் சதரூபா 100 வடிவங்கள் அல்லது உருவங்களை கொண்ட என்று அழைக்கப்பட்டார்கள்.
இந்து மத கருத்து படைக்கும் அறிவு திறன்களை தெய்வங்களாக குறிப்பிட்டாலும் அவை வேறு எதுவாகவுமின்றி ஒரே பரம்பொருளின் தனிப்படுத்தப்பட்ட அம்சங்களாக புரிந்து கொள்ளப்படும். இறைவன் தானே இந்த அறிவு திறன்களாகவும் அதன்பின் சட பொருட்களாகவும் மனிதர்களாகவும் மாறுகிறான். நம்முடைய உணர்வு நிலை தானாகவே கனவுலகமாக மாற முடிந்து அதில் மனிதர்கள், பூவுலக காட்சிகள், தாவரங்கள், மிருகங்கள் போன்ற எல்லாவற்றையும் உண்மை என நாம் கண்டு அனுபவிக்க முடிவது போல், ஆனால் நாம் விழித்தெழும் பொழுது எல்லாம் ஒரே கனவு உணர்வு நிலையினால் உருவாக்கப்பட்டவை என்பதை காண்கிறோம். இறைவன் எதனால் தன்னுடைய எல்லையற்ற உணர்வு நிலையை வரையறுக்கப்பட்ட கனவு உருவங்களாக வேறுபடுத்தி அவற்றிற்கு ஒரு கனவு மெய்மையை கொடுக்கிறானோ அந்த மாயாஜால சக்திதான் மாயை அல்லது பிரபஞ்ச மாயத் தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது. இறைவன், மாயை மற்றும் மனிதன் ஆகியோருக்கிடையில் ஓர் ஈர்ப்பு இழுபறி இருக்கிறது. இறைவன் மனிதனை இழுக்கிறான் மற்றும் மாயையும் மனிதனை இழுக்கிறது. மனிதன் இரண்டில் ஒன்றை நோக்கி செல்லும் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறான். இறைவனும் பிரபஞ்ச மாயையும் ஒன்றை ஒன்று இழுத்து கொண்டிருக்கின்றன. இறைவன் மனிதனையும் சேர்த்து படைப்பை தன்னை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறான். அதே சமயம் லோகாயத மனிதனும் இயற்கையும் இறைவனிடமிருந்து விலக இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனை நோக்கிய ஈர்ப்பாற்றலை செலுத்தும் எதுவாயினும் நல்லது. இறைவனத்திலிருந்து உயிரினங்களை விளக்குவதற்கு ஈர்ப்பாற்றலை செலுத்தும் எதுவாயினும் தீயது. நல்லதோ அல்லது கெட்டதோ மேலோங்கியதெல்லாம் இல்லாத பொழுது ஒரு வகையான சமநிலை நிலவுகிறது. ஆனால் மனிதன் தீயவற்றை நாடி இறைவனிடமிருந்து வெகு தூரம் விலகிச் சென்று அதனால் இறைவனுக்கான ஈர்ப்பை மேலும் மேலும் குறைவாக உணரும் பொழுது சில நேரங்களில் அந்த சமநிலை இழக்கப்பட்டுவிடும். ஆனால் எவராலும் இறைவனிடமிருந்து முழுவதுமாக தூர விலகிச் செல்ல முடியாது. இறைவனுடைய வலிமையான ஈர்ப்பு அதை செய்வதற்கு எண்ணிலடங்கா பிறவிகளை அது எடுக்க வேண்டி இருந்தாலும் கூட ஆன்மாவை மீண்டும் அவரிடம் படிப்படியாக ஈர்க்கும். நீங்கள் ஓர் அம்பை எறிந்தால் அந்த ஆற்றல் தீர்ந்து ஈர்ப்பு சக்தி அதை பூமியில் திரும்ப விழ வைக்கும் வரை அதை விசையுடன் விரைகிறது. அந்த முறையிலேயே நாம் இறைவனிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அத்துடன் நம்முடைய ஆசைகள் எனும் சக்திதான் மறுபிறவிகள் எனும் ஆகாயத்தினூடாக நம்மை அவனிடமிருந்து விலகிச் செல்ல வைக்கிறது. இறைவனுடைய ஈர்ப்பு நம்மை கைவிட்டது போல் தோன்றினாலும் அவனிடம் நம்முடைய தவிர்க்க முடியாத திரும்புதலுக்காக அவன் இடையறாது நம்மை ஈர்த்து கொண்டிருக்கிறான். நம் ஆசைகளெல்லாம் தீர்ந்து விடும் பொழுது அவனுடைய ஈர்ப்பு சக்தியினால் இறைவனை நோக்கி நாம் மீண்டும் ஈர்க்கப்படுகிறோம். எப்படி இறைவனின் எண்ணங்கள் பருப்பொருளாக பரிணமிக்கின்றன? ஆற்றல்களில் எண்ணம்தான் மிகவும் அதிகமான மீள் சக்தியுடையது. ஏனென்றால் அது உணர்வு நிலையின் மிகவும் நுட்பமான அதிர்வாகும். நீங்கள் எண்ணங்களை சிறு சிறு அலகுகளாக பிரிக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் அதனுடைய முடிவை அடைய முடியாது. மாறாக நீங்கள் அளவின் அதிகரிக்க முடியும். உதாரணத்திற்கு, பூமியை பற்றிய ஒரு மனக்கருத்தை சாசுவதம் முழுதுமாக விரிவடைய செய்ய முடியும். ஆனாலும் உங்களால் அந்த எல்லையற்ற நிலையை தீர்க்க முடியாது. ஆகையால் படைப்பில் இறைவனின் முதல் வெளிப்பாடு அதிர்வுறும் உணர்வு நிலையாகும். எண்ண அணுக்கள் அல்லது எண்ணத்தின் சிறிய கூறுகள் இந்த முதல் எண்ணங்கள் நேர்மறை மற்றும் எதிர்மறையாக ஆகின. ஏனென்றால் இருமையின்றி படைப்பு சாத்தியமே அல்ல. நன்மை மற்றும் தீமை, ஒளி மற்றும் நிழல்கள் இன்றி இறைவனுடைய பிரிக்கப்படாத உணர்வு நிலை மட்டுமே தங்கியிருக்கும். ஒரு கனவு எண்ண கூறுகளால் உருவாக்கப்படுவதை போன்று இறைவன் தன்னிடமிருந்து வெளிக்காட்டிய நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ண கூறுகளிலிருந்தே அனைத்தும் படைக்கப்படுகிறது. முதலில் கருத்துக்களாலான உலகம் இருப்பிற்கு வந்தது, காரண பிரபஞ்சம். பிறகு அந்த எண்ண கூறுகள் அணு ஆற்றலை விட நுட்பமான சூட்சும உலக பொருளாகிய உயிரணு துகள்களாக மாறின. பிறகு உயிரணு துகள்களானவை நேர்மறை மற்றும் எதிர்மறை புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், அணுக்கள், மூலக்கூறுகள், செல்கள் போன்றவை உள்ளடங்கிய ஸ்தூல படைப்பாக உறைவிக்கப்பட்டன. ஸ்தூல உலகிலுள்ள எல்லா பொருட்களும் எடை, அடர்த்தி, ஆற்றல், பருமன் மற்றும் அணு வடிவமைப்புகளில் மாறுபட்டுள்ள அணுக்களால் உருவாக்கப்பட்டு பருப்பொருள் மற்றும் வாழ்வின் எல்லையற்ற வகைகளை தெரிவிப்பதற்கு தேவையான பண்புகளை தம்முள் பெற்றுள்ளன என்று அணு இயற்பியல் எடுத்து காட்டுகிறது. ஆனால் அறிவியல் அணு கட்டுமான தொகுதிக்கு பின் உள்ள உயிரணு துகள்களின் ஆற்றல் மற்றும் எண்ண அணு துகள்களின் அறிவுத்திறனை இன்னும் அடையாளம் காணவில்லை. இவைதான் மகா பிரகிருதி எனும் ஆதிமூல பேர் இயற்கையினால் இயக்கப்படும் இறைவனின் பிரபஞ்ச விதிமுறைகளுக்கேற்ப
தாதுக்கள், காய்கறிகள், விலங்கு மற்றும் மனித உருவங்களை உண்டாக்க அணு கட்டுமான தொகுதிகளை ஒன்றிணைக்கின்றன. வெளிப்படைப்பிற்கு எதிராக உள்ளொடுக்கம். மிகவும் நுட்பமானவற்றிலிருந்து ஸ்தூல உருவங்கள் வரையிலான படைப்பின் இந்த மூலகங்களை தன்னிடமிருந்தேதான் வெளிப்படுத்தியதை இறைவன் கண்டபொழுது உள்ளொடுக்கத்தின் செயல்முறை செயல்படத் துவங்கியது. நம்முடைய இன்றைய தலைப்பு பொருள் பற்றிய நிலைப்பாட்டிலிருந்து படைப்பு என்பது இறைவனிடமிருந்து தூர விலகி செல்வதாகவும் ஒடுக்கம் இறைவனிடமே திரும்ப வருவதாகவும் எண்ணி பாருங்கள். படைப்பின் ஒவ்வொரு செயல்முறைக்கும் ஒடுக்கத்தின் ஒரு செயல்முறை உள்ளது. இறைவனுடைய படைப்பு எண்ணங்கள் பருப்பொருளில் அவற்றின் அந்த ஸ்தூல வடிவத்தை எடுத்த வேளையில் ஒடுக்கம் துவங்கியது. ஒடுக்கத்தின் செயல்முறை எல்லா நேரங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறைவனுடைய கனவு காணும் உணர்வு நிலை முதலில் கற்களில் அல்லது அசைவற்ற தாதுக்களில் வெளிப்படுகிறது. பிறகு அது தாவரங்களின் உணர்வு திறனில் அசைய ஆரம்பிக்கிறது. ஆனால் சுய உணர்வு நிலையை பெற்றிருக்கவில்லை. பிறகு விலங்கினத்தில் புலன் உணர்ச்சியுள்ள எல்லா வகையான வடிவங்களும் வருகின்றன. பின்னர் மனிதனில் உள்ளார்ந்த உயிராற்றல் மற்றும் உணர்வு நிலை எண்ணுவதற்கும் பகுத்தறிவதற்குமான அவனுடைய மிக உயர்ந்த அறிவுத்திறனுடன் வெளிப்படுகிறது. இறுதியாக தெய்வீக மனிதனில் இறைவனின் உயர் உணர்வு நிலை முழுவதுமாக பிரதிபலிக்கிறது. இவ்வாறு படைப்பு இறைவனிடமிருந்து தூர விலகிச் சென்று பிறகு அவனிடமே மீண்டும் திரும்புகிறது. இறைவன் மனிதனுக்கு மட்டுமல்லாமல் பிரபஞ்ச கனவு நாடகத்திற்கு ஒரு மேடையை அளிப்பதற்காக கோடிக்கணக்கான வருடங்கள் மிகவும் கடினமாக செயலாற்றி வந்துள்ள கிரகங்கள், பூமி, நட்சத்திரங்கள் ஆகிய அனைத்திற்கும் வீடு பெற்று அருளுவான். இயற்கையின் ஒடுக்கமுறையின் வாயிலாக இறைவனிடம் திரும்ப செல்வது மிகவும் மெதுவான ஒரு வழிமுறை. ஆனால் விவேகமுள்ள மனிதன் இறுதியாக கேட்கிறான், இறைவனிடம் திரும்ப செல்ல முன் நான் ஏன் கோடிக்கணக்கான வருடங்கள் காத்திருக்க வேண்டும்? அவன் படைக்கப்பட வேண்டும் என்று முதலில் அவன் கேட்கவில்லை. அவனுடைய அனுமதியின்றி இறைவன் அவனை படைத்து விட்டான். ஆகவே தன்னை விடுவிக்க வேண்டும் என அவன் வாதிடுகிறான். நீண்ட காலம் காத்திருக்க அவன் மறுக்கிறான். அந்த ஆசை எழும்பொழுது மனிதன் இறைவனிடம் மீண்டும் திரும்ப திட்டவட்டமான முதல் அடியை எடுத்து வைக்கிறான். நீங்கள் இந்த பூலோக கனவிலிருந்து உண்மையாகவே விடுபட விரும்பும் பொழுது விடுதலை அடைவதிலிருந்து உங்களை எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது. ஒருபோதும் அதை சந்தேகிக்காதீர்கள். நீங்கள் வீடு பெற்றை அடைய வேண்டியதில்லை. அது ஏற்கனவே உங்களுடையது. ஏனென்றால் நீங்கள் இறைவனுடைய பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் இதை அறிய வேண்டும், நீங்கள் அதை மறந்துவிட்டீர்கள். கஸ்தூரிமான் நறுமண கஸ்தூரியை எல்லா இடங்களிலும் வெறித்தனமாக தேடுகிறது. அதன் தீவிர தேடுதல் கவனக்குறைவாக செங்குத்தான மலை உச்சியிலிருந்து நழுவி விழுந்து மரணமடைகிறது. அந்த முட்டாள்மான் அதன் அகத்தே இருந்த கஸ்தூரி பையை நோக்கி அதன் நாசியை திருப்பி இருந்தால் அது எதை தேடியதோ அதை கண்டிருந்திருக்கும். அதை போலவே நம்முடைய உண்மையான ஆன்மா இறைவனின் பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டது என்ற ஞானத்தில் நமது வீடு பெற்றை காண்பதற்கு நாம் நம் அகத்தை திரும்ப மட்டுமே செய்ய வேண்டும். ஆன்மா இறைவனிடம் திரும்பி செல்வதற்கான 5 படிகளில் உள்ளார்ந்துள்ள தெய்வீக பண்புகளை வெளிப்படுத்துதல். மனிதன் யுக யுகங்களாக பரிணாம வளர்ச்சியடைந்து வந்துள்ளான். அவனுடைய ஆன்ம வளர்ச்சியை துரிதப்படுத்தும் பொருட்டு இறைவனிடம் திரும்புகின்ற அவனுடைய ஒடுக்கம் இயற்கையான பரிணாம வளர்ச்சியின் செயல்முறையை தூண்டுவிக்க அவன் முயற்சி எடுக்க வேண்டும். இதை அவன் தனது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக வெளிப்புறமாக செய்கிறான். உதாரணமாக, இடம் பெயர்தலுக்காக தனது கால்களை உபயோகிக்க இயற்கையால் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அந்த செயல்முறை மிகவும் மெதுவானது மற்றும் தூரத்திற்கேற்றபடி மிகவும் வரம்புக்குட்பட்டது. ஆதலால் சவாரி செய்வதற்கு அவன் மிருகங்களை உபயோகித்தான். பிறகு அவன் கார், ஆகாய விமானம் போன்றவற்றை கண்டுபிடித்தான். இப்பொழுது நாம் ஏன் நம் ஆன்மாவின் வளர்ச்சியை அதை போல் துரிதப்படுத்தக்கூடாது? மனிதனின் ஆன்மா 5 படிகள் அல்லது வளர்ச்சி நிலைகள் வழியாக முன்பு விவரிக்கப்பட்டுள்ளதை போன்று இறைவனிடம் திரும்பிச் செல்ல மேலேற வேண்டும். அந்நிலைகள் தாது, தாவரம், விலங்கு, மனிதன் மற்றும் தெய்வீக மனிதன். ஒவ்வொரு நிலையிலும் உள்ளார்ந்துள்ள தெய்வீக பண்புகளை தனக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும். 1. அவன் இரத்தினங்களைப் போல் ஒளிவு மறைவின்றி குறைபாடுள்ள உணர்வு திறன் எனும் மாசுகள் இன்றி இருக்க வேண்டும். மனக்கரைகளை அகற்றுவதன் மூலம் அவனுடைய இயல்பான ஒளி வீசும் மனநிலையின் பளிங்கு போன்ற குணத்தை விருத்தி செய்ய வேண்டும். அவனுடைய சிந்தனையும் அறியும் சக்தியும் தெய்வீக மனதை சிதைவுறாமல் பிரதிபலிக்கும் வகையில் இரத்தினம் போன்ற தெளிவுடன் இருக்க வேண்டும். இதன் பொருள் அவனுடைய புலனுணர்வுகள் தூய்மையாக இருக்க வேண்டும். எந்த புலனையும் தவறாக உபயோகிப்பதோ அல்லது மிதமின்றி அனுபவிப்பதோ
உணரும் திறன்களில் குறைபாடுகளை உண்டாக்கும். ஆனால் ஒருவருடைய புலன் அறிவார்ந்த மனநிலை எனும் ரத்தினம் மறைக்கப்படாமல் இருந்தால் அப்பொழுது அவர் ஆன்மீக உணர்வு திறனை விருத்தி செய்கிறார். 2. ஆன்மீகத்தில் முன்னேறும் மனிதன் தம்முடைய சுற்றுச்சூழலுக்கு தாவரங்கள் கொடுக்கும் உணர்வு மிக்க பதில் அளிப்பதைப் போல வாழ்க்கை மற்றும் அவனது சுற்றுப்புறத்திற்கு சுய நினைவுகளுடனான கூருணர்வு திறம் படைத்தவனாக இருக்கிறான். ஆனால் தாவரங்களின் உணர்வு திறன் கடினத்தை வெறுப்பதைப் போல ஆன்மீக உணர்ச்சியுள்ள மனிதன் உலக விஷயங்களின் இழிவான தன்மையை வெறுத்து ஒதுக்குகிறான். அத்துடன் தாவரங்கள் சூரியனை நோக்கி திரும்புவது போல நாம் இறைவனை நோக்கி ஈர்க்கப்படுவதை காண்கிறான். 3. பிறகு வருகிறது மிருகங்களின் உயிராற்றல். பெரும் பலத்தையும் மனசக்தியையும் அவை பெற்றிருந்த போதிலும் இந்த ஆற்றல்களை எப்படி அறிவுபூர்வமாக உபயோகிப்பது என்பது அவற்றிற்கு தெரியாது. முன்னேறும் மனிதன் விலங்கை போல் உயிராற்றலுடன் நிறைந்திருக்க வேண்டும். ஆனால் விலங்கின் வலிமையான மன உறுதியை பேராசை நோக்கங்களுக்காக அல்லாமல் சுய கட்டுப்பாட்டோடு செயல்களை நிர்வகிக்கவும் உயிர் சக்தியின் மீது ஆதிக்கம் பெறவும் பயன்படுத்த வேண்டும். உயிராற்றலை எப்பொழுதும் நல்லவற்றிலும் பயனுள்ளவற்றிலும் ஈடுபடுத்தி தீய பழக்கங்களிலோ அல்லது தவறான பயன்பாட்டிலோ விரயம் செய்யாமல் இருந்தால் மனிதன் இறைவனை நோக்கி செல்கிறான். ஆனால் அவன் வெளிப்படையாக பகுத்தறிவற்ற விலங்கின் இயற்கை தூண்டுதலுக்கு இடம் கொடுத்த உடனேயே அவன் சடப்பொருளை நோக்கி செல்கிறான். அதைத்தான் பொதுவான நிகழ்வான எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். யோகி மாறாக உயிராற்றல் மற்றும் இச்சா சக்தியை விவேகத்துடன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுணர்கிறான். அவன் பலவீனமானவன் அல்ல, அவன் சுய கட்டுப்பாட்டின் எஜமான். எப்படி இறுக்கமின்றி தனக்குள் இருக்கும் ஆன்மாவின் இருப்பை வெளிப்படுத்த உயிர் ஆற்றலாகிய தேடும் மொழியை செலுத்த வேண்டும் என்பதை அவன் அறிவான். சட பொருளிலிருந்து உயிர் சக்தியை பரம்பொருளுக்கு திருப்புதல் பிராணாயாமம் என்று அழைக்கப்படுகிறது. கிரியாயோகத்தின் வாயிலாக உயிரோட்டத்தை வெளி விஷயங்களிலிருந்து உள்ளிழுக்கும் பொழுது உணர்வு நிலையானது இறைவனில் உள்ள அதனுடைய உயர்ந்த நிலையை அகத்தே புரிந்து கொள்ள துவங்குகிறது. 4. அதன் விளைவாக பகுத்தறிவுள்ள மனிதன் சிந்தனை மிக்கவனாக, விவேகமுள்ளவனாக, தெளிவாக சிந்திப்பதற்கும் பகுத்தாராய்வதற்குமான தனது ஆற்றலில் என்றும் முன்னேறுபவனாக ஆகிறான். தூய பகுத்தறிவு அல்லது விவேகத்தை வளர்த்து கொள்கிறான். அவனுடைய பகுத்தறிவில் இனி எப்போதுமே சந்தேகம் மற்றும் தவறான புரிதல் கலப்பதில்லை. ஞானிகளோடு விவாதிக்கவும் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற மற்றும் எடுத்துக்காட்டுகின்ற உண்மைகளை ஆராயவும் புரிந்து கொள்ளவும் அவன் கற்றுக்கொள்கிறான். எப்போதும் சந்தேகம் மற்றும் குழப்பத்தில் உள்ள மக்களோடு நீங்கள் விவாதித்தால், குறிப்பாக உங்கள் உணர்வு நிலை உண்மையான ஞானத்தில் இன்னும் உறுதியாகாத நிலையில் இருந்தால், உங்கள் மூளையும் சந்தேகம் மற்றும் குழப்பத்தினால் பாதிக்கப்படும். அநேகர் விவாதம் செய்வதன் மூலம் அவர்களுடைய பக்கம் வெற்றியடைய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு வெற்றி உணர்வை உடனேயே கிடைக்க அனுமதிக்கிறேன். அவர்களோடு பேசுவதில் எந்த பயனும் இல்லை. முட்டாள்கள் வாதிடுகிறார்கள், அறிவாளிகள் விவாதிக்கிறார்கள். நாங்கள் குருதேவரோடு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் உரையாடிய பொழுது அது தூய விவேகத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டதும் அவருடைய ஞானத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதுமான ஒரு கலந்துரையாடலாக இருந்தது. குருமார்கள் சார்ந்திருப்பது உண்மையைத்தான், கோட்பாடுகளை அல்ல. ஆனால் பெரும்பாலான மக்கள் உணர்ச்சியால் அடிமைப்படுத்தப்பட்டு அவர்களுடைய சொந்த அபிப்பிராயங்களினால் வரம்புக்குட்படுத்தப்படுகிறார்கள். 2 நபர்கள் மெய்யாகவே உண்மையை கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்கள் வெகு விரைவில் ஒத்துப்போக முடியும். தூய பகுத்தறிவும் மற்றும் தூய உணர்வு ஆகிய இவை இரண்டையும் வளர்த்து கொள்வதால் மட்டுமே நீங்கள் இறைவனையும் உண்மையையும் அடைய முடியும். சாதாரண ஆணிடத்தில் பகுத்தறிவு மேலோங்கி உள்ளது, உணர்ச்சி மறைக்கப்பட்டு இருக்கிறது. சராசரி பெண்ணில் உணர்ச்சி முதன்மையாகவும் பகுத்தறிவு மறைக்கப்பட்டும் இருக்கிறது. நீங்கள் உணர்ச்சியை மிக அதிகமாக பெற்றிருந்தால் அது உணர்ச்சி வேகமாகி உங்களை பருப்பொருளின் வலைக்குள் கொண்டு செல்லும் மற்றும் அதிக பகுத்தறிவு வரட்டு வாதமாகி அதுவும் உங்களை மாயையான பருப்பொருளுக்கு கொண்டு செல்லும். தியானம் வாயிலாக பகுத்தறிவு மற்றும் உணர்ச்சியை சமநிலைப்படுத்தும் பொழுது நீங்கள் இறைவனையும் உண்மை உணர்வுகளையும் பெறுவீர்கள். இந்த பண்புகளை பரிமாற்றம் செய்வதனால் ஆணும் பெண்ணும் ஒருவர் மற்றவரிடத்தில் தூய பகுத்தறிவு மற்றும் தூய உணர்ச்சியை சமநிலைப்படுத்த உதவ முடியும். இதனால் இறைவனுடனான ஐக்கியத்தை நோக்கி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள முடியும். தியானத்தினால் ஒருவர் ஆணோ அல்லது பெண்ணோ தனக்குள் இந்த சமநிலையை அடைகிறார்.
ஏனென்றால் அச்சமநிலையை ஏற்கனவே ஆன்மாவில் மறைந்திருக்கிறது. 5. விவேக நிலையின் சமன்படுத்தப்பட்ட பகுத்தறிவு மற்றும் உணர்ச்சியை வளர்த்து கொண்ட பிறகு ஒடுக்கத்தின் இறுதி நிலை அடையப்பட வேண்டும். அதாவது தெய்வீக மனிதனின் தூய உள்ளுணர்வு மற்றும் எல்லாம் அறியும் பேரறிவு. தனது ஆன்மா மற்றும் பரம்பொருளை உணர்வதில் அவன் உள்ளுணர்வு பூர்வமாக முன்னேறுகிறான். பிறகு அவன் தேகம் மற்றும் லௌகீக தன்மையிலிருந்து தன் உணர்வு நிலையை தனது மூல சர்வ வியாபக நிலைக்கு முழுவதுமாக உயர்த்த வேண்டும். சுதந்திரமடைந்த ஆன்மா மீண்டும் ஒரு முறை இறைவனிடம் திரும்ப வந்தடைகிறது. எந்த செயல்முறையினால் இறைவன் பருப்பொருளை திரும்பவும் பரம்பொருளாக செய்கிறானோ அந்த எல்லா நுட்பமான பண்புகளையும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் விருத்தி செய்ய முடியும். உங்கள் உடலை தியானம் மற்றும் கிரியா யோகத்தின் வாயிலாக ஆன்மீகமயமாக்குவதன் மூலம் அதில் இந்த செயல்முறையை துரிதப்படுத்த முடியும். உங்கள் உடல் உறைவிக்கப்பட்ட மின்காந்த ஆற்றல் கொண்ட அணுக்களால் ஆன ஒளியின் ஒரு திரட்சியாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். இறைவனை நோக்கி நீங்கள் ஈர்க்கப்படும் பொழுது அந்த ஒளிரும் அணுக்கள் இறைவனின் அதிர்வலைகளை கொண்ட எண்ணங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. பரம்பொருளின் உறைவிக்கப்பட்ட உணர்வு நிலையை என உணர்ந்தறிவீர்கள். ஞானம், பக்தி, கர்ம மார்க்கங்கள். இறைவனிடம் இட்டுச் செல்லும் வெவ்வேறு வகுத்துரைக்கப்பட்ட வழிகளில் ஆன்மீக ஈர்ப்பு விதிமுறைப்படி எப்படி ஞானம், பக்தி, கர்மம் ஆகிய மார்க்கங்களில் உபயோகிக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த பாதைகளின் கொள்கைகளை நீங்கள் எவ்வாறு உபயோகிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் பரம்பொருளாலோ அல்லது பருப்பொருளாலோ ஈர்க்கப்படுகிறீர்கள். ஞானம் அல்லது பகுத்தறிவின் மார்க்கம். நீங்கள் வெறும் கொள்கை ரீதியான அறிவுடன் உங்களை திட்டமிட்டு கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் உயர்ந்த சொற்றொடர்களை எல்லாம் திரும்ப சொல்ல முடிகின்ற ஒரு நடமாடும் கிளிப்பிள்ளையாக ஆவீர்கள் மற்றும் அறிவாளி மனிதனாக கருதப்படுவீர்கள். ஆனால் உங்கள் அறிவானது உங்களுடைய சொந்த அனுபூதியின் அல்லது ஆன்மீக சாதனையின் அடிப்படையில் இருக்காது. அத்தகைய அறிவு சார்ந்த அணுகுமுறை மனதின் உடல் சார்ந்த திறன்களுடன் பருப்பொருளோடு அதற்குள்ள தொடர்புடனும் அகந்தியை பிணைத்து வைக்கிறது. கொள்கை ரீதியான அறிவு இறைவனை பற்றிய அனுபூதியை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆகையினால் உங்கள் நேரத்தை அதிகமான கொள்கைகளின் மீது வீணாக்காதீர்கள். அவ்வாறு செய்பவர்கள் பகுத்தறிவு எனும் வனத்தில் தங்களை இழந்துவிட்டு வெறும் கொள்கைகளுக்கு அப்பால் ஒருபோதும் செல்வதில்லை. பகுத்தாராய்ந்து அவர்கள் ஒருபோதும் உண்மையை உணர்வதில்லை. ஏனெனில் உண்மை என்பது பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்டது. இவ்வாறாக பெரும்பாலான அறிவாளிகள் தங்களுடைய சொந்த முடிவுகளால் முடங்கிவிடுகின்றனர். செல்வத்தை ஈட்டுவதற்கும் லோகாயத ஆதாயத்தை தேடுவதற்கும் மட்டுமே உங்களுடைய பகுத்தறிவு திறனை உபயோகித்தால் திரும்பவும் நீங்கள் பருப்பொருளை நோக்கி ஈர்க்கப்படுவீர்கள். ஆகையால் குருமார்கள் கூறுகிறார்கள், உலக பொருட்களின் சிக்கலிலும் அறிவுத்திறனின் ஆணவ வரம்புகளிலும் மேன்மேலும் அதிகமாக மாட்டிக்கொள்ள இறைவன் தந்த பகுத்தறிவை பயன்படுத்தாதீர்கள். பகுத்தறிவு திறனால் உண்மையை ஆராய்ந்து அவ்வுண்மை உங்கள் சொந்த உள்ளுணர்வு பூர்வமாக அனுபூதி ஆகும் வரை அதை உபயோகியுங்கள். நீங்கள் உங்கள் உள்ளுணர்வை விருத்தி செய்யும் பொழுது இறைவனுடைய இருப்பையும் அவனுடைய எல்லாம் அறிந்த தன்மையையும் உங்களுக்குள் உணர்வீர்கள். இதுதான் மறைபொருள் அறிவு அல்லது ஞானயோகம் என்று அழைக்கப்படுகிறது. பக்தி மார்க்கம். நீங்கள் தூய்மையான பக்தியை பெற்றிருந்தால் இறைவனுடைய ஈர்ப்பை உணர்வீர்கள் மற்றும் அவனை காண்பீர்கள். ஆனால் மீண்டும் இந்த மார்க்கத்திலும் கூட 2 துருவங்கள் உள்ளன. உங்களை ஈர்க்கின்ற 2 சக்திகள், இறைவனுக்கான பற்று மற்றும் உலக பொருட்களுக்கான பற்று. லோகாயத கவர்ச்சிகளால் மயக்கப்படுவது முட்டாள்தனம் என்று மரணம் கூட நமக்கு நினைவூட்ட முயல்கிறது. கருமையானவன் உலக பொருட்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இறுதி வரை அவற்றோடு பற்றுதலுடன் இருக்கிறான். முடிவில் அவன் எல்லாவற்றையும் விட்டு செல்ல வேண்டியிருந்தாலும் கூட, இருப்பினும் தன்னுடைய இறுதி மூச்சு வரை ஒரு யோகி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது போல் கருமி பௌதீக பொருட்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறான். ஆனால் யோகி வாதிக்கிறான், உலகம் புறத்தே உள்ளது மற்றும் உலக பொருட்களை உடமையாக பெற்றிருப்பது தற்காலிகமானதே. நான் ஏன் சிறிய நிலையற்ற பொருட்களில் கவனம் செலுத்தி நிரந்தரமானதை ஒதுக்க வேண்டும்? இறைவனிடம் பக்தி கொள்வது ஒன்றுதான் என்றும் நீடித்திருக்கும் முழு நிறைவிற்கான ஒரே வழி. உலக பற்றுள்ள மனிதனுடைய உணர்வு நிலை எல்லைக்குட்பட்டது. அவன் தனது உடலுடன், சுற்றுப்புறத்துடன் மற்றும் குடும்பத்துடன் பாசம் கொண்டுள்ளான். அவனுடைய பற்றுதல் கூறுகிறது, நாங்கள் நால்வர், இனி எவரும் இல்லை.
மாறாக அந்த குடும்ப பாசத்தை தனது அன்பை விரிவுபடுத்துவதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு படிப்பனையாக பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய குடும்பத்தை நேசிப்பது மட்டுமின்றி அனைவருக்கும் அந்த அன்பை அளிக்க துவங்கிய உடனேயே நீங்கள் இறைவனை நோக்கி செல்கிறீர்கள். அதனால்தான் குடும்ப பாசத்தை எல்லோரிடமும் காட்டுவது உங்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் நீங்கள் கொண்டுள்ள அதே அன்பை உலகத்திற்கு கொடுப்பது இறைவனை நோக்கி ஈர்க்கப்படுவதாகும். குடும்பம், சொத்து மற்றும் எல்லா உலக பற்றுகளின் உணர்வை குறைத்து கொள்ளுங்கள். அத்துடன் நீங்கள் இழந்துவிட்ட சர்வ வியாபகத்தன்மையை மீண்டும் வெளிப்படுத்த துவங்குங்கள். இறைவனை நேசிப்பதில் உங்களுடைய பக்தியை உணர்ச்சி பெருக்கில் இழந்து விடாதீர்கள். பக்தி பாதையில் இது சில சமயங்களில் நிகழ்கிறது. இத்தேசத்தில் ஆவேசத்துடன் உருள்பவர்களை கண்டு நான் ஆச்சரியமடைந்தேன். இது இந்தியாவில் சில பிரிவினரிடம் தொடங்கியது. ஆனால் பக்தி தேக ரீதியான உணர்ச்சியில் வெளிப்படுத்தப்படும் பொழுது தசைகளில் புறத்தே செலவழிக்கப்படும் உயிர் சக்தியில் அன்பின் தூய பண்பு இழக்கப்பட்டு விடுகிறது. உடலும் மனமும் இறைவனை நோக்கி ஈர்க்கப்படும் பொழுது அவை சாந்தமாகவும் அமைதியாகவும் ஆகின்றன. ஒருவர் அகத்தே இறைவனுடன் இருக்கும் பொழுது உணர்வு நிலையும் உயிர் சக்தியும் அகமுகமாக்கப்படுகின்றன. உண்மையான பக்தி இறை அனுபூதி எனும் கடல் அடித்தளத்திற்கு செல்லும் ஆழம் காணும் ஈயகுண்டை போன்றது. அதுதான் பக்தி யோகம். கர்ம மார்க்கம் சில மனிதர்கள் செயலற்றவுடன் இருப்பதற்கான ஓர் இயற்கையான நாட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் செயலாற்றுதலையும் சேவை புரிதலையும் நேசிக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்காகவே செயலாற்றி கொண்டால் நீங்கள் உலகத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறீர்கள். மாறாக அனைத்தையும் இறைவனுக்காகவே ஆற்றுகின்ற எண்ணத்துடன் நீங்கள் செயல்புரிந்தால் நீங்கள் இறைவனை நோக்கி ஈர்க்கப்படுகின்றீர்கள். உங்களுக்காகவும் நீங்கள் நேசிப்பவர்களுக்காகவுமான லோகாயத அனுகூலங்களுக்காக செல்வத்தை ஈட்டுவதின் மீது மட்டுமே அல்லது சுயநல நோக்கத்துடனான எந்த செயலின் மீதோ உங்கள் செயல்மயம் கொண்டிருந்தால் நீங்கள் இறைவனிடமிருந்து தூர விலகுகிறீர்கள். இவ்வாறுதான் பெரும்பாலான மக்கள் மேன்மேலும் அதிகமாக உலக பொருட்களை பெறுவதற்கான தங்கள் பற்றுதல்களிலும் ஆசைகளிலும் தமது சக்திகளை செலவழிக்கின்றனர். ஆனால் உங்களுடைய செயலாற்றல் மிக்க சக்தி இறைவனை தேடுவதற்காக பயன்படுத்தப்படும் உடனேயே நீங்கள் இறைவனை நோக்கி நகர்கிறீர்கள். பாருங்கள், மீண்டும் இந்த இடையறாத ஈர்ப்பு இறைவனிடமிருந்து உலகத்திடமிருந்தும் ஒரு பக்கம் கூறுகிறது லோகாயத திருப்திக்காக செல்வத்தை ஈட்டு என்று, இன்னொரு பக்கம் இறைவனை தேடுதல், இறைவனுக்கு சேவை புரிவதில் மற்றவர்களை ஆன்மீக மன மற்றும் தேக ரீதியாக எழுச்சி பெற செய்யும் இறை பணிக்கு உதவுவதற்காக பொருள்சார் வெற்றியை பெறுவதில் திருப்தியை காண் என்று கூறுகிறது. லோகாயத ஆதாயத்திற்கு செயல்படும் பொழுது நீங்கள் உலகத்தின் ஈர்ப்பு விசைக்கு இடம் கொடுக்கின்றீர்கள். நீங்கள் இறைவனுக்காக செயல்படும் பொழுது இறைவனின் ஈர்ப்பு விசையுடன் இணைக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய ஆசையானது உலக பொருட்களுக்காகவும் இறைவனுக்காகவும் சமமானதாக இருந்தால் நீங்கள் ஏறக்குறைய ஒரே இடத்தில் இருப்பீர்கள். இறைவனுக்கான உங்களுடைய ஆசை அதிகமானால் உலக பொருட்களுக்கான ஆசை குறைக்கப்படும். தியானம், நீங்கள் செய்யும் அனைத்தும் இறைவனுக்காக என்ற எண்ணத்துடன் செயலாற்றுதல் ஆகிய இரண்டும் அடங்கிய ஆன்மீக செயல்களில் ஈடுபடுதல், அதுவே கர்மயோகம். தியானத்தில் இறைவனுடைய நித்திய ஆனந்தத்தை உணரும் பொழுது நீங்கள் உடலோடு பிணைக்கப்பட்டிருப்பதற்காக இதற்கு மேலும் உணர மாட்டீர்கள். மேலும் அவனுக்காக பணியாற்ற ஆர்வம் நிறைந்தவராக இருப்பீர்கள். இறைவனுடைய அன்பனாக இருந்து கொண்டு சோம்பேறியாகவும் இருக்க முடியாது. எவர் தியானம் செய்து இறைவனை நேசிக்கிறாரோ அவர் இறைவனுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் எப்பொழுதும் செயலில் ஈடுபட்டு இருப்பார். இறைவனுக்காக பணியாற்றுங்கள், இறைவனை நேசியுங்கள், இறைவனுடன் விவேகத்துடன் இருங்கள் மற்றும் கிரியா யோகத்தின் மூலம் அவனை உணர்ந்தறியுங்கள். ஞானத்தினால் மட்டுமே, பக்தியினால் மட்டுமே அல்லது செயல்கள் வழியாக மட்டுமே இறைவனுடனான ஐக்கியத்தை நாடுவது ஒரு சார்பானது. மிகவும் உயர்ந்த வழியானது உங்களுடைய மனம், உயிர் ஆற்றல்கள், உங்களுடைய எல்லா ஆசைகள் மற்றும் உங்களுடைய பக்தி, ஞானம், சேவை ஆகிய எல்லாவற்றையும் இறைவனில் கரைப்பதாகும். கிரியா யோகத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய உயிர் சக்தி மற்றும் உணர்வு நிலையை ஐம்புலன் தொலைபேசிகளிலிருந்து உள்வாங்க முடிந்து, உங்களுடைய உயிராற்றலை உங்கள் உடல் மற்றும் மனதிலிருந்து உள்வாங்க முடிந்து, உங்களுடைய கவனத்தின் தேடொலியை இறைவன் மீது திருப்புவதே இறைவனிடம் செல்வதற்கான மிக உயர்ந்த வழி. கிரியா யோகத்தினால் விரும்பிய மாத்திரத்தில் உங்கள் புலன்களை அடைத்துவிட்டு உங்கள் மனம், உயிர், உயிராற்றல், உணர்வு திறன் ஆகியவற்றுடன் எல்லையற்றவனுள் மூழ்குங்கள். பரம்பொருளின் வடதுருவ விண்ணொளி எவனுள் நடனமாடுகிறதோ அவன் செல்வந்தனாகவோ அல்லது வெளிக்கவர்ச்சி இல்லாதவனோ
அவன்தான் உண்மையான ஆன்மா. ஆதலால் இறைவனிடம் செல்ல மிகவும் எளிய மற்றும் மிகவும் சிறந்த வழியானது ஞான யோகத்தையோ பக்தி யோகத்தையோ அல்லது கர்ம யோகத்தையோ மட்டுமே பின்பற்றாமல் அம்மூன்றையுமே சேர்த்து கொள்வதுதான். இறைவனுக்காக பணியாற்றுங்கள், இறைவனை மட்டுமே நேசியுங்கள் மற்றும் இறைவனுடன் விவேகத்துடன் இருங்கள். உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்துங்கள், மிதமிஞ்சிய அறிவாளியாக ஆவதற்கு அல்ல, மாறாக இறைவனை காண்பதற்காக. தியானத்தில் அடையப்பெற்ற உள்ளுணர்வு சார்ந்த ஞானத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டிருங்கள். கோட்பாட்டு அளவிலான அறிவு மற்றும் லௌகீக ரீதியான பகுத்தாராய்தலை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய அன்பை பொருட்களுக்கான அல்லது மக்களுக்கான உலக பற்றுக்காக அல்லாமல் மாறாக இறைவனுடனான பக்தி மற்றும் பரவசத்தில் உங்களையே ஆழ்த்தி கொண்டு இறைவனை காண்பதற்காக உபயோகியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக அல்லாமல் இறைவனுக்காகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் செயல்புரியுங்கள். இதன் உச்சநிலை கிரியாயோகத்தை பயிற்சி செய்வதன் வாயிலாக இறைவனிடம் செல்வதற்கான நேரடியான நெடுஞ்சாலை பின்பற்றுவதில், இறைவனின் குரலாகிய ஓம் எனும் பிரபஞ்ச ஒளியை கேட்பதில், உங்களை தேக உணர்வு நிலைக்கு ஈர்க்கும் இருதயம் மற்றும் சுவாசத்தை சாந்தப்படுத்துவதில் மற்றும் அவனுடைய சர்வ வியாபகத்தின் பேரொளியை காண்பதில் அடங்கியுள்ளது. அகத்தே உங்களுடைய சொந்த தியான மற்றும் பரவச ஆலயத்திற்குள் செல்வதற்கு மன வெளிச்சியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதாக இருந்தால், இரவின் ஆழ்ந்த நேரங்களிலும் வைகரையின் அமைதியிலும் உங்கள் அகக்கோவிலுக்குள் சென்று உங்களுடைய எண்ணம் எனும் பார்வையாளர்களிடம் பேசுங்கள். அவர்கள் அனைவரையும் எல்லையற்றவனிடம் பக்தி பூண்டிருக்கும்படி எழுச்சியூட்டுங்கள். உங்களுடைய அமைதி ஆலயத்தில் உள்ள மகத்தான இசைக்கருவியில் உன்னதமான ஓம் இசைக்கப்படும். இன்றிரவு மனப்பூர்வமாக தியானம் செய்ய ஆரம்பியுங்கள். குறிக்கோளின்றி அலையாதீர்கள், நேராக இறைவனிடம் செல்லுங்கள். உலகத்தையும் உடலையும் நோக்கி ஈர்க்கப்பட்டதன் மூலம் சொர்க்கத்திற்கான வாயிலை நீங்கள் அடைத்து விட்டீர்கள். உங்களை இடையறாமல் ஈர்த்து கொண்டிருக்கும் அவனை நோக்கி செல்லுங்கள். இறைவனிடம் திரும்பிச் செல்லுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், இறைவனின் ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே உள்ளது. நீங்கள் தியானித்து அவனை விவேகம், பக்தி மற்றும் நற்செயல்களுடன் தேடினால் நீங்கள் அவனை நிச்சயமாக காண்பீர்கள். தினமும் தியானம் செய்யுங்கள். ஓம் தொடரும்.